இப்போ வந்து புது வீட்டுக்கு போகிறோம் பார்க்க. வந்து எப்போ 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. நான் இன்னும் வீட்டுக்கு இப்போ தான் ஒவ்வொரு வேலையாக அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் போனோம், இன்னும் எல்லாம் வாங்க வேண்டிய இருக்குது. ஆமாம். பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். போய் அன்னைக்கு எப்போ பார்த்தது இப்போ லாஸ்ட்டாக எப்போ வந்தது? நில வைக்கும் போது வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வாரம் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். நீங்களும் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. லைட்டிங், பந்தல் அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்காக போகிறோம். அப்புறம் இன்னொரு வேலையும் இருக்குது. நாங்கள் உங்கள் சித்திக்கு கிஃப்ட் பண்ணது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்குது. அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள். சாப்பாடுக்காக பந்தல் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. அதில் கொண்டு வந்து தம்பி கார் அனுப்பிட்டிருக்கோம். ஆமாம், கார் திரும்பல. அதான் வீடு. லைட் போட்டாங்க. நைட்டு செம்மையாக இருக்கும். லைட்லாம் பக்கத்துல வீடு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், ஒன்றும் எங்கள் வீட்டில் அவ்வளோவா இருக்காது. வீடே கிடையாது. மொத்தமே 2 வீடும் 3 வீடும் தான் இருந்தது. நல்லா டெவலப் ஆயிடுச்சு. வீடு வேலை நடந்துகிட்ருக்கு. இதுதான் நம்ம வீடு. நானும் கூட காணாதான். நம்ம 600 பேருக்கு 700 பேருக்கு வச்சுருக்கோம். இது டீக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டுக்கோமா. அதான் மாப்பிள்ளை எப்படி கேட்குறது இல்லையா? ஒட்டி போடுங்க. போடுங்க. பார்த்து எல்லாரும் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. அந்த பேட்டரி அந்த ஊர்ல போட கற்றுப்பாங்க. பெரிய அதாவது பையோட பையோட ஆள் ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுட்டு என்ன ஆர்ப்பாட்டம். இங்கே வர இவன் ஒரு பேபி பஸ் போட்டுருக்கான். அங்கே பாருங்க நோக்கி. யானி என்ன பார்க்குறீங்க? கொஞ்சம் காமிங்க. எல்லாம் ரீல்ஸ் தான். இங்கே பாவம் எங்கள் ஆச்சி தலைக்கு எங்கள் ஆச்சிக்கு பேன் கட்டி தலை நல்லா காமெடி பண்ணிட்டு நீ தலையை சொல்லியா ஆச்சிக்கு பேன் கட்டி சொல்லு. எல்லாமே